ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் அப்படின்ற இந்த ரெண்டு காஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்கள் பிஸ்னஸில் ரெண்டு விதமான காஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒன்று ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஒன்று வேரியபிள் காஸ்ட். இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, அந்த மாதம் நீங்கள் ஒரு சேல் பண்ணியிருந்தாலும், 5 சேல் பண்ணியிருந்தாலும், 100 சேல்ஸ் பண்ணியிருந்தாலும், 200 பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆஃபீஸோட ரெண்ட்டு, இல்லை ஷோரூமுடைய ரெண்ட்டு, உங்களுடைய பர்மனன்ட் ஸ்டாஃபுடைய சேலரிஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள், மோர் ஆர்லெஸ் உங்களுடைய யூட்டிலிட்டிஸ், உங்களோட இபி பில், ஆல் திஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வேரியபிள் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, வேரியபிள் காஸ்ட்ன்றது பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி அந்த காஸ்ட் வந்து மாறும். ஏன்னா அதில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்வால்வ்டு, டெலிவரி இன்வால்வ்டு, வேற சில காஸ்ட்லாம் இன்வால்வ்டுன்னு போது அது வந்து பேஸ்ட் ஆன் சேல்ஸ், பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய மினிமம் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் எப்பயுமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ணக்கூடியதுக்கு மேலே இருக்கணும். அதாவது உங்களுடைய மினிமம் வால்யூம் இவ்வளோவாவது பண்ணாதான் அந்த ப்ராஃபிட் வச்சு நான் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதும் சரி, இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். எவ்வளோ சேல்ஸ் வரலாம், என்னால் முதல்ல எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண முடியும், என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ண முடியும் அப்படின்றது. அதை பேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணலாம். நீங்கள் யாருக்காவது கோட் கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றதுல கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கேட்கும்போது நீங்கள் ப்ரப்போசல் கொடுக்கறது இல்லை ஒரு கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸில் இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கிளியராக இல்லைன்னா இனிமே வந்து அந்த கிளாரிட்டி கொண்டு வர போகிறீங்களா, இனிமே அதை அனலைஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.